திரு ஸ்ரீராம், நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். கர்ம வீரர் காமராஜரை ஒப்பிட்டு பேசுவது தவறு அப்படின்னு ஒரு நேரடியான பதிலை திரு கே.பி. முனுசாமி சொல்றார். அவர் மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி, அவர் ஒரு தலைவர். அந்த தலைவரோடு வேற யாரையும் ஒப்பிடக்கூடாது, எந்த அரசியல்வாதியையும் ஒப்பிடக்கூடாது, அந்த ஒப்பீடே முதல்ல தவறு அப்படிங்கிறார். எப்படி பார்க்கிறது? நிச்சயமாக காமராஜருடன் பிரதமரை ஒப்பிடுவதில் எந்த தவறும் இல்லை. அவர் இன்ஃபேக்ட் உலக நாடுகளில் அவர் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தலைவராக உலக நாடுகளில் அவர் பார்க்கப்படுகிறார். ஸோ அதனால் எங்களுக்கு எம்ஆர்ஆர் திரு முனுசாமி சார் அவர்களுடைய சர்டிஃபிகேட்டோ இல்லை மிச்சார்களோட சர்டிஃபிகேட்டோ அவங்க யாரோட ஒப்பிடலாம்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரிலாம் ஒப்பிட முடியாது. நிச்சயமாக பாஜகவுக்கு அவர்களுடைய தலைவரை யாருடன் ஒப்பிடலாம் என்பதை அவர்கள் ஒரு முடிவெடுப்பார்கள். நிச்சயமாக ஒரு இந்த 13 வருஷம் முதலமைச்சராக இருந்தவர், 9 வருஷம் பிரதமராக இருந்தவர், ஒரு ஊழல் குற்றச்சாட்டை கூட சொல்ல முடியாமல் அவ்வளோ நேர்மையாக இந்த நாட்டை வழிநடத்தி செல்கிறார். அவரை ஏங்க ஒப்பிடக்கூடாது? அதில் தவறில்லை. ஏன்னா காமராஜர் அவர்கள், கர்மவீரர் காமராஜர் அவர்களும் நாட்டுக்காக உழைத்தார், மக்களுக்காக உழைத்தார், நேர்மையாக இருந்தார். அந்த எல்லா குவாலிட்டிஸும் பிரதமரிடம் இருப்பதனால் ஒப்பிடுவதில் எந்த தவறும் இல்லை. திரு முனுசாமி அவர்கள் எப்படி குஜராத்துடன் சுருங்கி இருப்பார், இங்கே இருக்கக்கூடிய அதிமுகவோ இல்லை எந்த மாநில கட்சியோ தமிழ்நாட்டை விட்டு வெளியில் இருந்து ஒரு மாநிலத்தையோ, ஏன் ஒரு மாநிலம் ஏதாவது ஒரு சீட்டை அவர்களால் போய் வின் பண்ண முடிஞ்சா அப்புறம் அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், யாரு சுருங்கி இருக்காங்க யாரு பெருத்து இருக்காங்கன்னு. இன்னைக்கு சுருங்கி இருக்கிறவர்கள் இப்போ நமக்கு தெரிஞ்சு இனிமே கொங்கு மண்டலத்தில் தான் சுருங்கி இருப்பாங்க போறதுக்கு. சில சொல்லக்கூடிய கட்சி வெறும் கொங்கு மண்டலத்தில் மட்டும்தான் சுருங்கி இருக்க போது அதை நீங்க 2024 பாப்பீங்க. அவர்கள் பிரதமர் குஜராத்தோட சுருங்கி இருப்பார் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஜனசங்கத்திலேயோ பாரதிய ஜனதா தமிழ்நாட்டிலேயோ மூத்த தலைவர்கள் யாரும் பிரதமர் நரேந்திர மோடியோடு ஒப்பிடுவதற்கு யாரும் தலைவர்களே இல்லையா? தமிழ்நாட்டிலிருந்து இருந்த ஒரு முன்னாள் முதலமைச்சரை காங்கிரஸ் பாரம்பரியத்தில் முழுவதுமாகவே காங்கிரஸ் கட்சியிலேயே இருந்த ஒரு தலைவரைத்தான் ஒப்பிட்டு அவரோட ட்ரீம்ஸ், அவரோட விஷனரியை தான் கொண்டு போய் இந்தியா முழுக்கவும் பிரதமர் பின்பற்றுகிறார், அமல்படுத்துகிறார் அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை எங்கிருந்து? தமிழக மக்களுக்கு யாரை சொன்னால் புரியுமோ அந்த தலைவரை சூஸ் பண்றார். அவ்வளவு, அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. தமிழக மக்கள் இவரை சொன்னால் யார் என்று புரியுமோ அவரை பத்தி தான் சொல்றாங்க. குஜராத்தோட சமிட்டுக்கு பிரதமர் வந்தார்னா ஏன்னா அந்த மாநில அரசு அவர் ரிக்வெஸ்ட் பண்ணுது. நம்ம யாராவது ரிக்வெஸ்ட் பண்ணோமா? பிரதமர் நீங்க வாங்க, நம்ம தான் கோ பேக் மோடின்னு சொல்றோமே, நம்ம யார் இங்க அழைக்கிறோம்? திமுக பிரமுகர்கள் யாரும் இங்க இல்ல. திமுக மீதான விமர்சனங்களை நம்ம வைக்கிறது சரியா இருக்குது. அதிமுக அந்த மாதிரி கோ பேக் மோடி அப்படின்னு எந்த இடத்துலயும் பிரதமரை கூப்பிட்டு இருக்காங்களா? அவங்க 2 GIM பண்ணாங்க. அவங்க எங்கேயாவது பிரதமரை கூப்பிட்டு இருக்காங்க, நாங்க கூப்பிட்டு வரலன்னு அவங்களால நிரூபிக்க முடியும்? எனக்கு ஒரே ஒரு கேள்வி, நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்த தலைவர்களை சொன்னால் மக்களுக்கு ஈஸியா கனெக்ட் ஆகுங்கிற காரணத்தினால சொல்றாருங்கிறீங்க. ராஜாஜியும் தமிழ்நாட்டை சேர்ந்த தலைவர் தான், ஏன் அவரை சொல்லி இருக்கலாமே? ஏன் அண்ணாமலை ராஜாஜியை தவிர்த்து விட்டு காமராஜரை குறிப்பிடுவதில் என்ன அவருக்கு தயக்கம் இருக்கு? இல்ல, அவருடைய அந்த சாய்ஸ் அவரோட சாய்ஸ்ங்க. நீங்க இவரை சொல்ல, நீங்க அவரை சொல்லல. யாரை சொன்னால் மக்களுக்கு ஃபாஸ்டாக போய் சேரும் என்பதை அவர் டிசைட் பண்ணிருக்கலாம். சோ காமராஜரை சொல்வதனால அவர் அது ஒன்னும் தவறில்லை. அதை இவங்க யாரும் டிசைட் பண்ண வேண்டாம். உண்மைதானே, நம்ம நாட்டுக்கு அவர் என்ன பண்ணல, நாட்டுக்கு அதே மாதிரி இந்த வீட்டில இருந்து இருந்தவங்க, என்டிஏல இருந்தவங்க என்டிஏ விட்டு வெளில போயிட்டு நாங்க வெளில போயிட்டோம். அழகா சொன்னார். உண்மை சொன்னா கோபம் வருங்க, உண்மை சொன்னா எல்லாருக்கும் பொறுக்காது, உண்மையை சொன்னா கோபம் தான் வரும். ஆனா அது உண்மைதான் இல்ல சார். சொந்த கட்சியில ஒரு பற்றாக்குறை இருக்கு, நம்ம தலைவர்களை கூட வெளியில இருந்து தான் உதாரணம் காட்ட வேண்டிய ஒரு நிலை இருக்கு அப்படின்னா அது பலவீனமா தானே பார்க்கலையே. சொந்த ஏன் திரு மோடி அவர்களே அந்த கட்சிக்கு போறங்க. இன்னைக்கு அவர்களுடைய வாஜ்பாய் இருக்காரு, அத்வானி இருக்காங்க, மிகப்பெரிய தலைவர்கள் இருக்கதான் இருக்காங்க. எந்த பற்றாக்குறையும் இல்ல. தமிழ்நாட்டில் வேணா நான் ஒரு நல்ல உதாரணம் சொல்வதற்கு பற்றாக்குறை இருக்கு. அதனால காமராஜரை சொல்றாங்க, அதான் உண்மை. திரு அண்ணாமலை அவர்கள் அத்வானியோடவோ திரு வாஜ்பாய் அவர்களோடவோ மோடி அவர்களை ஒப்பிடல. நீங்க இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இருந்த தலைவரை ஒப்பிடுகிறார் அப்படின்னா நீங்க அப்ப அவருக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குல்ல. இங்க தேவை இருப்பதன் காரணமாகத்தான் அந்த ஒப்பீட்டை செய்ய தேவை நிச்சயமாக இருக்கு. அதுல என்ன மாற்று கருத்து இருக்கு? எந்த தலைவர் உண்மையாக அப்படி இருந்தாரோ அந்த பற்றாக்குறை தமிழ்நாட்டில் இருக்குங்க. அந்த காமராஜரை தவிர எந்த கட்சியிலும் யாரும் இல்லை என்பதுதான் நிதர்சன உண்மை. அதனால மக்களுக்கு காமராஜரை பத்தி சொல்கிறார்கள். என்ன தப்பு இருக்கு? இல்லன்னு சொன்னது பாஜகவிலும் சேர்த்துதான். யாருங்க? பாஜகவிலும் ஆட்சியிலே இல்லங்க பாஜக தமிழ்நாட்டுல. சோ நீங்க யாரு எந்த கட்சி ஆட்சியில இருந்து உண்மையாக இருந்தார்களோ, சுத்தமாக இருந்தார்களோ, மக்களுக்காக எளிமையாக இருந்தார்களோ அந்த தலைவரை பற்றி தானே சொல்ல முடியும். அதான் அவர் இந்தியா முழுக்க அவருடைய கனவுகளை விதைக்கிறார்னா நீங்க குஜராத்துக்கு மட்டும் ஏன் தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டுக்கு போய் அங்க மட்டும் முதலீடுகளை ஈர்க்கிறாரு? இங்க தமிழ்நாட்டிலேயே முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்ததே, இங்கே வந்திருக்கலாமே.
இருக்கலாம் இல்ல, முதலீடுகளை ஈர்த்திருக்கலாம் இல்ல. அதுக்கு தான் உங்களுக்கு நான் சொன்னேன், நீங்க கூப்பிட்டு நீங்களும் அதிமுகவோ சரி திமுகவோ கூப்பிட்டு பிரதமரை கூப்பிட்டு நீங்க எங்களுடைய ஜேஎம்க்கு வாங்க, எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு முதலீடு குஜராத்துக்கு அழைத்து தான் எல்லாம் எங்களுக்கு தெரியும், எல்லாம் நாங்க பாத்துப்போம் சொல்றவங்க தானுங்க நம்ம. இல்ல, குஜராத்துக்கு அழைத்து நீங்க இத பாத்துப்பாங்கன்னு நினைச்சிருப்பாரு. அவ்வளவுதான். குஜராத்துக்கு அழைத்து தான் பிரதமர் போனார். நிச்சயமாக. சரி, ஓகே. அடுத்த சுற்றில் நம்ம விரிவா பேசலாம். திரு வன்னியரசு, இங்க சமூக நீதிக்கான தலைவர்களை உதாரணமா சொல்லணும் அப்படின்னா அது 2 தலைவர்கள் தான். அதுல பிரதமர் மோடி அவர்கள் காமராஜரை பின்பற்றி அவருடைய சமூக நீதி கனவை இங்க செயல்படுத்துறார், இந்தியா முழுமைக்கும் அதை செயல்படுத்துறார் அப்படின்னு பேசியிருக்கிறார். திரு அண்ணாமலை, எப்படி பார்க்கறீங்க? இதற்கு அதிமுக தரப்பிலிருந்து எழுந்திருக்கக்கூடிய எதிர்வினை? இதை விட பெருந்தலைவர் காமராஜரை யாரும் அவமானப்படுத்த முடியாது, கொச்சைப்படுத்த முடியாது, அசிங்கப்படுத்த முடியாது. 1966ஆம் ஆண்டு காங்கிரஸ் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக அவர் வந்து அங்கே காரிய கமிட்டியில் பேசும்பொழுது பசுவதை தடுப்பு சட்டத்துக்கு எதிராக வந்து பேசியவர். பசு பாதுகாவலர்கள் என்ற பேரில் வந்து இங்கே வந்து வன்முறை நடக்குது, சாமியார் இங்கே வன்முறை செய்கிறாங்க, ஆர்எஸ்எஸ் இங்கே வன்முறை செய்யுதுன்னு சொல்லி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் டெல்லியில் பேசியவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அப்படிப்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை வீட்டை எரித்து வீட்டுக்குள் புகுந்து அவரை படுகொலை செய்ய முயற்சி செய்த கும்பல் ஆர்எஸ்எஸ் கும்பல். ஆர்எஸ்எஸ்னுடைய வாரிசு மோடி அல்லது ஆர்எஸ்எஸ்னுடைய பிரச்சாரகர் மோடி அவர்கள். காமராஜர் வந்து காந்தியுடைய வாரிசு, இவர் வந்து கோட்சேவனுடைய வாரிசு. ரெண்டுக்கும் சம்பந்தம். கோட்சேவனுடைய வாரிசுன்னு எங்கேயுமே இல்ல, அவங்க சொல்லிக்கல அந்த மாதிரி. நீங்க காந்தியோட வாரிசு காமராஜர்னு சொல்றீங்க, ஆனா கோட்சேவனுடைய வாரிசு அப்படின்னு எங்கேயாவது பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கா? அது உங்களுடைய விமர்சனம் தான். இல்ல, சித்தாந்த ரீதியா நான் சொல்றேன். சித்தாந்த ரீதியா கோட்சேவனுடைய கொள்கையை தான் அவங்க முன்னெடுக்கிறாங்க. நீங்கள் வந்து நாடாளுமன்றத்திலே வந்து கோட்சே வந்து தேசபக்தர்னு சொல்லி பிரக்யா தாக்கூர் சொல்லும் பொழுது அதை கண்டிக்கலையே. பிரதமர் கண்டிச்சாரா? அமித்ஷா கண்டிச்சாரா? நீங்க வந்து முழுக்க முழுக்க கோட்சே வந்து இந்து ராஷ்டிரத்தை வந்து விரும்புறாரு. அது இந்து. ஆனா அண்ணாமலை இல்ல, நீங்க சொல்றது புரிஞ்சிச்சு. ஒரே ஒரு கேள்வி மட்டும் எடுத்துக்கோங்க. என்ன அண்ணாமலையினுடைய அந்த பேச்சு, அவர் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா சித்தாந்த ரீதியிலானது அல்ல, அது நிர்வாக ரீதியிலானது. காமராஜர் முன்னெடுத்த அந்த நிர்வாக ரீதியிலான செயல்பாடுகளை அமைச்சரவையில் இடம் கொடுக்கறதுல ஆரம்பிச்சு சமூக நீதி திட்டங்களை செயல்படுத்துறது வரைக்கும் எல்லா விஷயங்களையும் அதே மாதிரி பிரதமர் இந்தியா முழுமைக்குமாக செயல்படுத்துறார் அப்படிங்கிறாரு. அதுல நம்ம ஏன் அதை சித்தாந்த ரீதியா பார்க்க வேண்டிய தேவை? நீதி அப்படிங்கிறது ஒரு சித்தாந்தம் இல்லைங்களாங்க? ஆமா. அப்ப நீங்க அதை சமூக நீதி பார்வையில வந்து நீங்க வந்து நிர்வாக ரீதியாக செயல்படுத்துறது. நான் ரெண்டையுமே சொல்றேன். காமராஜர் வந்து இடபிள்யூஎஸ் எல்லாம் வந்து அவர் வந்து பொருளாதார ரீதியாக இடஒதுக்கீடு கூடாது என்று சொன்னவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். ஆனால் மோடி அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து அந்த கொள்கையில் இருக்கிறாரு, அவர் கூடாதுன்றாரு. இவங்க வந்து அதை நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க. சமூக நீதிங்கிறது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கானது. முழுமையாக வந்து கல்வியில் வேலைவாய்ப்பில் எவ்வளோ மோசமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொன்னது ஒன்று. ரெண்டாவது, பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குல்ல, பொதுத்துறை நிறுவனங்கள் இந்தியா முழுக்க வலுப்படுத்த வேண்டும், வலிமைப்படுத்த வேண்டும், அது மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று வெளிப்படையாக பேசியவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். ஜவஹர்லால் நேரு அவருடைய கொள்கையை வந்து சோசியலிச கொள்கைகளை நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னவர் வந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். இங்கே இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்களை பூரா விற்று தனியாருக்கு விட்டு இன்றைக்கு வந்து நிற்கிற ஒரு கட்சி வந்து பாஜக. இந்த அரசு, இந்த அரசு நிர்வாக ரீதியாக எப்படி ரெண்டு பேரும், நான் கோட்பாட்டு ரீதியாகவும் சொன்னேன், நிர்வாக ரீதியாகவும் சொல்கிறேன். நிர்வாக ரீதியாக வந்து பொதுத்துறை நிறுவனங்களை பூரா வந்து தனியாருக்கு தாரை வார்த்துட்டாங்க. ரயிலா நீ தனியாருக்கு கொண்டு வா, நீங்கள் ஏர்போர்ட்டாக தனியாருக்கு கொண்டு வா, எல்லா நிறுவனங்களையும் நீங்கள் கொண்டு வரீங்க. எல்ஐசி நிறுவனத்தில் பங்குகளை வந்து தனியாருக்கு விற்கிறீங்க. நீங்கள் அப்போ எப்படி நீங்கள் பெருந்தலைவர் காமராஜரோட நீங்கள் ஒப்பிட முடியும்? பெருந்தலைவர் காமராஜர் என்பவர் ஒரு சமூக நீதியினுடைய அடையாளம். இன்னும் கூடுதலாக என்ன அப்படின்னா, ஏழை எளிய மக்களுக்கு வந்து அவர் ஒரு கடவுள் மாதிரி. அப்படிப்பட்ட ஒருத்தரை மதச்சார்பின்மையை வந்து வலிமையாக பேசியவர். மதச்சார்பின்மையை வந்து மிக எந்த இடத்துலையும் மத ரீதியாக பேசினதில்லை, மதவெறியை போதித்ததில்லை. நீங்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர் பேசியதில்லை. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தவர். ஆனால் இவர் அப்படி இருக்கிறாரா? ஒன்று. ரெண்டாவது, இது முதல் முறை இல்லைங்க. நீங்கள் வந்து பெருந்தலைவர் காமராஜரோட ஒப்பிடுறாரு. இதுக்கு முன்பு வந்து புரட்சியாளர் அம்பேத்கரோட ஒப்பிட்டவர். இதை விட வந்து என்ன வந்து இவருக்கு ஒப்பிடுவதற்கு நிறைய இருக்கிறாங்க. நீங்க சொன்னது போல ஜனசங்கத்தில் இருக்கிறவங்களை ஒப்பிட்டுக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் சமூக நீதியினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய தலைவர்களை வந்து பெருந்தலைவர் காமராஜரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் ஒப்பிட்டுக்கிட்டு வாக்கு வங்கிக்காக, அற்ப அரசியலுக்காக நீங்க வந்து இந்த மாதிரியான பேச்சுக்களை பேசும் பொழுது இங்க வந்து உண்மையாவே இன்னைக்கு வந்து பெருந்தலைவர் காமராஜர் தொண்டர்கள் நேரம் போராட்டம் நடத்தியிருக்கணும், நேரம் நடத்தியிருக்கணும். ஆனா யாரும் நீங்க வந்து இதை விட என்ன ஒரு தேவை இருக்கு? அதுதான் சொல்றேன். நான் திரு தமிழ்மணி